பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, தளர்ச்சி அடையாமல் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் தலைமுறைகளுக்கான ஜெயமும் அதில் உண்டு. தளர்ச்சி அடையாமல் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் தலைமுறைகளுக்கான ஜெயம் அதிலே உண்டு. இந்த பகுதியில் மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் அவர்கள் 3 நாள் பிரயாணமாய் கடந்து வரும்போது அவர்களை தொடர்ந்து பயணம் செய்ய விடாதபடிக்கு அமலேக்கு என்கிற ஒரு சத்துரு இடைப்படுகிறான். இந்த அமலேக்கு எப்பொழுது வருகிறான்? தேவஜனங்கள் செங்கடலை தாண்டி ஜெயத்தின் பாட்டை பாடி அவர்கள் தொடங்கும்போது வரவில்லை. அவர்கள் 3 நாள் பிரயாணத்தில் தண்ணீர் கிடையாமல் சோர்ந்து போய் மாறாவின் தண்ணீரை தித்திப்பாக இருக்குன்னு குடித்து பார்த்து அது கசப்பாக இருந்தப்ப முறுமுறுத்து பரீட்சை பார்த்து வாக்குவாதம் செய்தபோது ரெவிதீமிலே அமலேக்கு பாளையம் இறங்குகிறான். எப்போதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம நாக்கு உதடுகள் ரொம்ப காத்துக்கொள்ளணும். சத்துரு எப்போ நம்மளை ஆப்ரேட் பண்ண வருவான்னா, நீங்கள் முறுமுறுக்கும் போது நீங்களாக அவனை அழைக்கிறீங்க. வாக்குவாதம் யார்ட்டாச்சும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனை நீங்கள் அழைக்கிறீங்க. ஆண்டவரை பரீட்சை பார்க்கும்போது, கர்த்தரால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு ஆண்டவரை பரீட்சை பார்க்கும்போது நீங்கள் அவனை அழைக்கிறீங்க. இந்த அமலேக்கு இருக்கான் இல்லையா, இருக்கிற வல்லமைகளிலேயே இந்த வல்லமை மிகவும் பலமுள்ள வல்லமை. அது ஒரு ஜென்ரேஷனோட விடாது, ஒரு தலைமுறையோட விடாது. அது தலைமுறை தலைமுறை தோறும் அது சிங்காசனம் வச்சிருக்கும். அதனால தான் ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், இந்த அமலேக்கியனை நீங்கள் தலைமுறை தலைமுறையாக ஜெயிக்கணும், அவன் சிங்காசனத்தை நீங்கள் வீழ்த்தணும். அதுக்காக தான் கர்த்தர் மோசேயை எழுப்புறார். இப்பொழுது மோசே மலைக்கு ஏறுகிறார். அங்கே உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். மோசேனுடைய 2 கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. உங்கள் ஜெபமும் தளர்ச்சி இல்லாமல் போகணும். மோசே 80+ வயசு, பலவீனம் உண்டு சரீரத்தில். கையை இப்படியே தூக்கிட்டு இருக்க முடியல, தளர்ந்து போகிறார். அப்போ ஜெபத்தில் எப்பெல்லாம் தளர்ச்சி வருதோ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சத்துரு வைக்கிற தடைகளில் ஒரு தடை. ஜெபத்தில் தளர்ச்சி வரும்போது அது தலைமுறைக்கான ஜெயமாக இருக்கும். உங்கள் தலைமுறையை கர்த்தர் எங்கேயோ உயர்த்தி கொண்டு போகிறார். அதுக்காக உங்கள் கைகள் மேலே எழும்பக்கூடாதபடிக்கு சத்துரு தடை பண்ணுறான். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாளில் கொடுக்குற வார்த்தையின்படி தளர்ச்சி அடையாத ஜெபம் செய்யணும். பாஸ்டர், நான் எப்படி பாஸ்டர் ஜெபிக்கிறது? அப்படி நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சோர்வு வருதே, நான் விழுந்துடுறேனே, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபிக்க முடியலையே. அதுக்கு தான் மோசேக்கு அங்கே ஊரும் ஆரோனும் தேவை. நீங்கள் அதை தேடி போகணும். ஊர் யார்? உங்களுக்கென்று வசனத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து உங்களை ஜெபத்திலே தாங்குகிற ஊழியக்காரன். ஆரோன் அங்கே யார்? அவர்கள் தான் உங்களோட கூடி ஜெபிக்கிறவர்கள். ஒரு நல்ல ப்ரேயர் ஃபெலோஷிப் வச்சுக்கணும். நம்முடைய சாரோன் பெந்தகோஸ்தே சபையில் மாலையில் 6 to 7, 7 to 8 டெய்லி ஜெபம் நடக்குது. எதுக்காக? நீங்கள் அதில் உட்காந்து ஜெபிக்க கற்றுக்கணும். உங்கள் கையை தூக்கி பிடிக்கிறதுக்கு தான். ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் கரங்களை உயர்த்தி நிற்கணும்ல. அது தலைமுறைக்கான ஜெயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதுக்காக தான் மோசேக்கு ஒரு கல் போட்டு உட்கார வச்சு அவர் கையை தூக்க தூக்க கீழே யோசுவா ஜெயிக்கிறார். அடுத்த தலைமுறை ஜெயிக்குது. அவர் கையை கீழே விட விட யோசுவா தோற்று போகிறார். அவர் கை மேலே உயர்த்தி நிற்கும்போது அமலேக்கு வெட்டப்படுகிறான். ஏன்னா அவன் சாதாரண வல்லமை இல்லை, அது பலமுள்ள வல்லமை. உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்கிற வல்லமை சாதாரண வல்லமை இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர். பிள்ளைங்க முரண்டு பிடிக்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டுறாங்க, உலகத்தின் அசுத்தத்தில் இருக்கிறாங்க.
அவங்க ஜெபிக்க மாட்றாங்க. இதெல்லாம் அந்த அமலேக்கிய வல்லமை அடுத்த தலைமுறை நிற்கக்கூடாதுன்னு போராடும். நீங்கள் மோசையை போல் ஜெப பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு கைகளை உயர்த்தும் போது தளர்வில்லாத ஜெபம் தலைமுறைகளை ஜெயிக்க வைக்கும். ஜெபிப்பீர்களா? நல்லா ஒப்பு கொடுப்பீங்களா? உடனே புறப்பட்ட ஆலயத்துக்கு வாங்க, பாஸ்டரோடு இணைந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் தலைமுறைக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் எனக்கு கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். தலைமுறைகளை அழிக்க வருகிற அமலேக்கை ஜெயிக்க எங்கள் கைகள் தளர்வற்றதாய் உம்மோடு இணைக்கப்பட்டதாய் இருப்பதாக உடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜெப வாழ்க்கையை தாங்கப்பா. ஆரோனோடும் ஊரோடும் சேர்ந்து தங்கள் கைகளை பலப்படுத்தி கொள்ள, தங்கள் கைகள் அமலேக்கின் சிங்காசனம் ஒளியிற வரைக்கும் இந்த கைகள் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்க எங்கள் தேவன் உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுடைய முழங்கால்களை பலப்படுத்துங்க. உம்மோடு இருக்கிற உறவுல பலப்படுத்துங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக அவர்கள் ஓய்வில்லாமல் ஜெபிக்க, எந்தெந்த இடத்துலலாம் தலைமுறைகள் அடிபட்டிருக்கிறதோ அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி ஜெயத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஆளுகைக்கு பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்திலே தளர்வு இல்லாமல் தலைமுறைக்கான ஜெயத்தை தருவாராக. ஆமென்.